2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நல்லாவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஓரளவுக்கு ஒரு 2% அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க சிஸ்டர், அப்போ தான் வந்து நல்லாவே கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னீங்க. நானும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் ஒரு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லைங்களா, நல்லா நான் ஒரு வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப் வருது, அதனால் எனக்கும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டவுனாக போயிட்டே இருந்தால் எனக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சட்னி தான், கோகனட்டில் கொஞ்சம் ஆனியன் போட்டு செஞ்சுருந்தேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு யூடியூபர்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர் தான். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. அவங்கள எல்லாருமே வந்து தெரியும். நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா யாரையுமே வந்து பேர் சொல்லவும் கூடாது, லிங்க்கும் அனுப்பக்கூடாது. இப்போ யூடியூப்பில் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வயசுலாம் வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டமாக, 2 பிள்ளைங்களை வச்சுட்டு சமாளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே இல்லைங்களா.